வணக்கம் நண்பர்களே. இந்த வெக்கேஷனுக்கு நாங்க ஃப்ரான்ஸ் போயிருந்தோம் நாங்கள். அப்போ அங்க போயிட்டு எப்பவுமே ரூம்ல இருக்க முடியாதானேன்னுட்டு என்னோட பசங்கள நாங்க வெளிய கூட்டிட்டு போயிருந்தோம். வெக்கேஷனுக்குன்னு சொல்லி நாங்க ஸ்கூல் வெக்கேஷன்ல இங்க வந்துட்டு ரூம்ல இருக்க இயலாது அப்படின்னுட்டு வெளியில போயிருந்தோம். அப்ப வெளியில போய் இன்னைக்கு நாங்கள் பீச்சுக்கு போயிருந்தோம் நாங்கள். பீச்சுக்கு போனப்போ அதில பீச்சுக்கு பக்கத்துல தான் ஒரு பூங்கா மாதிரி ஒண்ணு அமைச்சிருக்கிறாங்க ஒரு சின்ன இடத்துல. அந்த பூங்காவிற்க நாங்க பார்ப்போம். அப்படின்னு சொன்னா நிறைய வெரைட்டியான மரங்கள் எல்லாமே வச்சிருந்தாங்க. அந்த மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு கலர்ல பூக்கள் இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்துச்சு இந்த வெயில் காலத்துக்கு நாங்க அங்க உள்ள போய் பார்ப்போம் அன்னிட்டு போய் பார்த்தோம். ஒரு சைட்டுக்கு தண்ணி, மரங்கள், இன்னொரு சைட்டுக்கு கட்டிடங்கள் இருக்கிறதுனால அந்த ஏரியாவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்ப சரின்னுட்டு நாங்கள் இந்த மரங்கள போய் பார்ப்போம் அப்டின்ட்டு போய் பார்த்தா ஒரு சைட்டுக்கு பச்சை மரமாவே இருந்துச்சு, மரங்களாவே. அப்ப அது என்னவாக்கும்ன்னுட்டு நாங்கள் கிட்ட போய் பார்த்தோம். பார்த்தா அது ஆப்பிள், மற்றது பேரின்னு சொல்லி பேரிக்காய் மரம், அதத்தான் வச்சிருந்தாங்க. நிறைய மரம் வச்சிருந்தாங்க. ஆனா எல்லாத்துலயுமே குட்டி குட்டி காய் இருக்கு. இப்பதான் சம்மர் ஆரம்பம். குட்டி குட்டியா நிறைய காய் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாசத்துல இந்த காய் எல்லாமே சாப்பிடக்கூடியதா வந்துடும். அவ்வளோத்துக்கு பெருத்துடும். ஆனா இந்த இடங்கள்ல இப்ப பொது ஆட்கள், வெளி ஆட்கள் புடுங்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா எல்லாருமே போய் வரக்கூடிய இடத்துல தான் வச்சிருக்காங்க. புடுங்கலாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு அந்த அழகு என்ன கவர்ந்தபடினால தான் நான் இது பார்க்கறதுக்காகவே போனேன். நிறைய பூக்கள் இருக்குது. மஞ்சள், சிவப்பு, ரோஸ், பர்பிள் அப்படின்னு சொல்லி நிறைய கலர்ல பூக்கள் இருந்துச்சு. சரின்னு நானும் பசங்களுமா இந்த இடத்திற்கா ஒரு கொஞ்ச நேரம் இருந்து ரசிச்சோம். ரசிச்சுட்டு இங்கால வந்தோம். வரப்ப இதுல ஒரு புகை மாதிரி தெரியுது பாருங்க. இதுல தெரியுது. நான் அதை எடுத்தேன் நான் இந்த வீடியோ. இந்த புகை மாதிரி இருக்கிறது புகை கிடையாது. இது தண்ணி. இந்த இடத்துல கூடுதல் அவுக்கையா இருக்கிற டைம்ல தண்ணி மாதிரியே வரும். இப்ப கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால வெயில் இப்படி வருது. சூட்டு தன்மை கூடுதலா இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பாகை அப்படி வர்றப்போ வெயில் தண்ணியாயே வெளியில வரும். இதுல நிறைய பசங்க எல்லாருமே நின்று விளையாடுறவங்க நான் பார்த்துருக்குறேன். முன்னாடி வந்த டைம்ல நான் ஒருக்கா பார்த்தேன். அப்படியே ஓகே. அதை பார்த்துட்டு இங்கே மெட்ட சைட்டுக்கு பார்த்தோம். நிறைய பூ மரங்கள் இருந்துச்சு. அப்போ அதே முழுக்கா சுற்றி பார்த்துட்டு போவோம். மற்றது எங்கள் நாட்டில் வைக்கிற வாழைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படி நிறையவே இருந்துச்சு வாழை. மற்றது பச்சை மரங்கள், அப்போ ஒரு சைட்டுக்கு கட்டிடங்கள் இருந்துச்சு. அந்த கட்டிடங்கள் எல்லாமே இந்த பூங்காவில் நின்று பார்க்குறப்போ அந்த வெளி தோட்டம் ரொம்ப அழகா இருந்துச்சு. நாங்கள் போட்டோக்களில் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. அப்படி கீறி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. கட்டிடம் மாதிரி எனக்கு தெரியல. அப்புறமா இங்கால மற்ற சைட்டுக்கு பார்த்தேன். அங்கேயே நிறைய பூமரங்கள் இருந்துச்சு. சுற்றி நாங்கள் பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் போவோம் அப்படின்ட்டு அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இருந்தோம். நிறைய வகையான ரோசா செடி எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு லைனுக்கு சிவப்பு நிறம், ஒரு லைனுக்கு வெள்ளை நிறம், ஒரு லைனுக்கு மஞ்சள் அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லேயுமே வச்சுருந்தாங்க. பட் அதோடு நிறைய பேர் இருந்தாங்க. அங்கே நிறைய ஆட்கள் எல்லாமே கூடுதலாக நான் பார்த்த வரைக்கும் வெள்ளைத்தூள் தான் இருந்துச்சு. வெள்ளைத்தூள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் பிள்ளைகளை ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு அவங்க ஓய்வு எடுக்கிறது இப்படியான இடங்கள்ல தான். எங்களை மாதிரி வீட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஓய்வுண்டா இந்த இடங்கள்ல தான். மற்றது இதில் ஒரு சிவப்பு நிறத்தில் வாழை இருக்குது. சிவப்பு நிற வாழை நிறைய வச்சிருக்கிறாங்க அழகுக்காக. மற்றது இங்கால எல்லா கூடுதலான வயசான ஆட்கள், மற்றது சின்ன பிள்ளைகளோட இருக்கிறாக்கள். பட் இதால் போகிறவாறு எல்லாருமே இதில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறாங்க. சரி ஓகே. அப்படி எங்களை வர்றப்போ ஒரு சின்ன நினைவு சின்ன மாதிரி ஒன்று கட்டி இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் சரி அதே முழுக்க போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். பார்த்துட்டு அந்த சைட்டில் ஒரு கரடி ஒன்று இருக்குது. அப்போ என்னோட பிள்ளைகள் கேட்டாங்க அது இருக்கா பார்க்க போகிறோம் அப்படின்னு. நாங்கள் சரி இப்படி தூரமாக என்னென்னு பார்த்தோம். அது கரடி, ரியல் கரடி எல்லாம் கிடையாது. கரடி பொம்மை. உள்ள ஒரு ஆள் இருக்கிறாங்க. அப்படியே சரி ஓகே இந்த நினைவு தூவியை சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு நாங்கள் ரேம் எடுத்து வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு நாங்கள் இது இருக்க பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு இருந்தோம்.
இது வந்து இந்த இடத்தோட ஒரு அடையாளம். இந்த நாங்கள் வந்த இந்த சிட்டின்ற ஒரு அடையாளம். இது வந்து சிட்டிக்குள்ளே தான் இது இருக்குது. தண்ணி எல்லாமே வருது, 24 மணி நேரமும் தண்ணி இதில் வந்துகிட்டே இருக்குமா. நிறைய விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் போன டைமில். அப்போ நாங்கள் பார்ப்போம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தோம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.